ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக்கும் எடுத்துக்கலாம், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் மினி லஞ்சாகவும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் எண்ணெய் தான். இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்த மாவு பெரிய ஆட்களுக்கு ஒருத்தருக்கு செய்யலாம், சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா 2 பேருக்கு செய்கிற அளவுக்கு இந்த மாவு சரியாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம். இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சு ஊறி வரட்டும். இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவை எப்படி உருண்டை பிடிச்சி திரட்டி எடுப்போமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சி திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டி எடுக்கும்போது மட்டும் நம்ம மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற மாவு ஒரு 7 உருண்டைக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சிடலாம். மாவு மேலே போடுறதுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, கோதுமை மாவு யூஸ் பண்ணாதீங்க. மைதா மாவு யூஸ் பண்ணால் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிட்டேன். இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இது கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. தேய்ச்ச மாவுக்கு மேலே லைட்டாக மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணி நம்ம எடுத்து அதை கட் பண்ணி பொரிக்க போகும்போது உள்ளே உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும், மாவாக இருக்காது. இப்போ இதை நான் ஒரு சைடாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணினாலும் கட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மற்ற மாவுகளையும் நம்ம தேய்ச்சி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஆயிலை சூடு பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா நல்ல லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் உள்ள கிறிஸ்பாகவும் மாவாக இருக்காது. இந்த மாதிரி வந்ததும் இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம மைதா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணதுனால உங்களுக்கு எண்ணெய் அதிகம் குடிக்காது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்ததாக இன்னொரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாகவும் உப்பு கொஞ்சமாகவும் சேர்த்து பொடி மாஸ் மாதிரி இதை செஞ்சு எடுத்துக்கலாம். சில்லி பவுடருக்கு பதில் நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு கடாய் சூடு பண்ணிக்கிறேன். அதில் 1 குழிக்கு 2 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ரொம்ப வதக்காமல் லைட்டாக கலந்து விட்டு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அது பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வரைக்கும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டு ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம். மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது கூட அந்த ஃப்ரை பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா காரம் எல்லாமே இதில் நல்லா இறங்கி வரணும். இது நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுனால இந்த மசாலா கூட சேரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சு அந்த முட்டை பொடி மாசை இது கூட சேர்த்துட்டு பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.